வணக்கம். நவம்பர் மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஏகாதசி திதி, ஹஸ்த நட்சத்திரம். எப்படி இருக்க போகிறது? செவ்வாய் புதன் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லிடுறோம். மாறி இருக்கிறத தனியா சொல்றோம். நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். இப்ப பார்க்கலாம் ராசி பலன். மேச ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாளாக இல்லை. அலட்டல், வீண் பேச்சு, வரட்டு, பிடிவாதம் அதிகம். வழிபாடு முக்கியம். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடணும். மற்ற 2 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்றோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, சிவப்பு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அங்காரகனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அக்னி வீர பத்திரரே போற்றி, அகோர வீர பத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாமன் சுவாமிகளுடைய பகை கடிதல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. திருவள்ளர் சுடருருவே, சிவகரம் அமருருவே, அருமறை புகழுருவே, அறவர்கள் தொழுமுருவே அப்படின்னு ஆரம்பிக்கும். 10 பாட்டு தான். படிச்சிருங்க, நல்லது. ஆமா, முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனை பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளும் சிறப்பா இல்லை. அலட்டல், கர்வம், தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. மிருகசீரிட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் நவகிரக சன்னதியில தீபம் போடுறது நல்லது. வேற சில பிரார்த்தனைகள் சொல்லுகிறோம். நிதானம். அனுகூலமான எண் 7, தெற்கு, சிவப்பு, செவ்வாய். 5, வடக்கு, பச்சை, புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் குஜனே போற்றி, குமரனே போற்றி, குந்தியே போற்றி, குந்தி தேவியே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுல. 2 நாளும் வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். நல்ல புத்தகம் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஆடியோ புக் கூட இருக்கு. கேளுங்க அல்லது படிங்க. கோயில்ல இருந்து பண்ணுங்க, நல்லது. ஆமா, கொள்ளு வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க. பச்சை பயிறு வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க. செவ்வாய்க்கிழமை கொள்ளும், பச்சை பயிறு புதனும் கொடுக்கறது நல்லது. காக்காய்க்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஆமா, இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா தோற்பது தடுக்கப்படும். அவ்வளவுதான், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பரோ சூப்பர். கலக்கறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதம், வெற்றி. கலக்கறீங்க. மிருகசீரிட நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போடணும். வேற சில பிரார்த்தனைகள் சொல்றோம். திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 1, 3, தெற்கு, மேற்கு, சிவப்பு, மஞ்சள், செவ்வாய். 7, 5, வடக்கு, தெற்கு, பச்சை, நீலம், புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்கு. எங்கிட்ட கேளுங்க, சொல்றோம். உடையார், கண்மணி தாமரை, கதர் பெருமான், நிறைய இருக்கு. படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து கொஞ்ச நேரமாவது படிங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. புளி சாதம் அல்லது கொள்ளு சாதம், பச்சை பயிர் சாதம் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம், சிரமம் பார்க்காதீங்க. திருஷ்டி குறையும். உங்க மேல வைத்தறிச்சல் ஏகப்பட்டது இருக்கு. 2 நாளும் உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கு. பலருக்கு உங்க மேல திருஷ்டி இருக்கு. இதை பண்ணினீங்கன்னா அது இல்லாம போயிடும். அவ்வளவுதான், செஞ்சிருங்க, நல்லது. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்லை. தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் அதிகமா இருக்கு. பிறவி பலவீனம், உங்களுக்கு தேவையற்ற பயம் அது அதிகமா இருக்கு. எனவே வழிபாடு முக்கியம். செவ்வாய் வேற இப்போ இன்னைத்த தேதிக்கு வீக்கா இருக்கார். எனவே பிரார்த்தனைகள் முக்கியம். 2 நாளும் நிதானம். ஆமா, ஆயுள் நட்சத்திரத்துல பிறந்தவங்க புதன்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையும் தீபம் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 7, தெற்கு, பச்சை, செவ்வாய். 2, வடக்கு, நீலம், புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் குஜனே போற்றி, குமரனே போற்றி, குந்தியே போற்றி, குந்தி தேவியே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுல. 2 நாளும் வேலை பாட்டுக்கு வேலை நடக்கட்டும். நல்ல புத்தகம் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஆடியோ புக் கூட இருக்கு. கேளுங்க அல்லது படிங்க. கோயில்ல இருந்து பண்ணுங்க, நல்லது. ஆமா,
கொள்ளு வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க. பச்சை பயிறு வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க. செவ்வாய்க்கிழமை கொள்ளும் பச்சை பயிறு புதனும் கொடுக்கறது நல்லது. காக்காய்க்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஆமா, இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா தோற்பது தடுக்கப்படும். அவ்வளவுதான், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. அலட்டல், வெத்து கெத்து, வீம்பு, பிடிவாதம் அதிகமா இருக்கு. வழிபாடு முக்கியம். மகா நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் கேதுவுக்கும் நவகிரக சனியில தீபம் போடணும். வேற சில பிரார்த்தனைகள் சொல்றோம். பிரார்த்தனை பண்ணுனா தப்பிக்கலாம். ஆமா, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு, சிவப்பு. நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அங்காரகனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அக்னி வீர பத்திரரே போற்றி, அகோர வீர பத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாமன் சுவாமிகளுடைய பகை கடிதல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. திருவள்ளர் சுடருருவே, சிவகரம் அமருருவே, அருமறை புகழுருவே, அறவர்கள் தொழுமுருவே அப்படின்னு ஆரம்பிக்கும். 10 பாட்டு தான், படிச்சிருங்க, நல்லது. ஆமா, முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளும் பின்றீங்க, கல்லகிறீங்க. நல்ல நாள், பிரமாதம், சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்க பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அப்புறம் என்ன சந்தோஷம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. செவ்வாய் புதன் 2 நாட்களும் சூப்பர். அனுகூலமான எண் 3, 4, தெற்கு, மேற்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். 2, 1 வடக்கு, தெற்கு, பச்சை, சிவப்பு, புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்கு, எங்ககிட்ட கேளுங்க, சொல்றோம். உடையார், கண்மணி, தாமரை, கதர் பெருமான் நிறைய இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து கொஞ்ச நேரமாவது படிங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. புளி சாதம் அல்லது கொள்ளு சாதம், பச்சை பயிர் சாதம் கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. திருஷ்டி குறையும். உங்க மேல வைத்தறிச்சல் ஏகப்பட்டது இருக்கு. 2 நாளும் உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கு. பலருக்கு உங்க மேல திருஷ்டி இருக்கு. இதை பண்ணினீங்கன்னா அது இல்லாம போயிடும். அவ்வளவுதான், செஞ்சிருங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு, வீண் வழக்கு, தேவையற்ற செலவு, பதட்டம், நிம்மதியின்மை அதிகம். வழிபாடு முக்கியம். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுருங்க. 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை முருகனுக்கு தீபம் போடுங்க. வழிபாடு முக்கியம், சொல்றோம். அனுகூலமான எண் 4, தெற்கு, பச்சை, செவ்வாய். 2 வடக்கு, நீலம், புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் குஜனே போற்றி, குமரனே போற்றி, குந்தியே போற்றி, குந்தி தேவியே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் மனசுல. 2 நாளும் வேலை பாட்டுக்கு வேலை நடக்கும். நல்ல புத்தகம் ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா கிடைக்குது. ஆடியோ புக் கூட இருக்கு, கேளுங்க அல்லது படிங்க. கோயில்ல இருந்து பண்ணுங்க, நல்லது. ஆமா, கொள்ளு வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க. பச்சை பயிறு வேக வைத்து ஏழைகளுக்கு கொடுங்க. செவ்வாய்க்கிழமை கொள்ளும் பச்சை பயிறு புதனும் கொடுக்கறது நல்லது. காக்காய்க்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. ஆமா, இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா தோற்பது தடுக்கப்படும். அவ்வளவுதான், தோல்வி தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சிறப்பா இல்ல. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, அசட்டு தைரியம் வேணாம், வெத்து கெத்து வேணாம், பணிவு முக்கியம். விருச்சிக ராசியில பிறந்தவங்க 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு தீபம் போட்டுறணும். கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க சூரியனுக்கும் புதனுக்கும் புதன்கிழமை நவகிரக சந்நிதியில தீபம் போடணும். எப்ப வேணாலும் வசதிப்பட்ட நேரத்துல. வேற சில வழிபாடுகள் சொல்றோம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 4, தெற்கு, சிவப்பு, செவ்வாய். 2 வடக்கு, பச்சை, புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, தெய்வானையே போற்றி, தேவ பிரம்மனே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க, காலையில ராத்திரி. ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் படிங்க. கோயில்ல இருந்தே படிக்கலாம், செல்போன்லயே கிடைக்குது. படிங்க. புரியலங்கிறதுக்காக படிக்காம விடாதீங்க, படிப்பது நல்லது, மறந்துடாதீங்க. தனுசு ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சூப்பர்.
பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதம். உங்க பிறவி பலமான தைரியம், பெருந்தன்மை ஜெயிக்கும். மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கேதுவுக்கும் தீபம் போட வேண்டியது முக்கியம், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 7, 6 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்கு, எங்ககிட்ட கேளுங்க சொல்றோம். உடையார், கண்மணி தாமரை, கதர் பெருமான் நிறைய இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து கொஞ்ச நேரமாவது படிங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. புளி சாதம் அல்லது கொள்ளு சாதம், பச்சை பயிர் சாதம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, திருஷ்டி குறையும். உங்க மேல வைத்தறிச்சல் ஏகப்பட்டது இருக்கு. 2 நாளும் உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கு, பலருக்கு உங்க மேல திருஷ்டி இருக்கு. இதை பண்ணினீங்கன்னா அது இல்லாம போயிடும், அவ்வளவுதான். செஞ்சிருங்க, நல்லது. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க. 2 நாளும் செவ்வாய் புதன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அவருடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க, மற்றபடி சூப்பர். அனுகூலமான எண் 4, 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு செவ்வாய், 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் பூமாதேவியே போற்றி, புஷ்கரமே போற்றி, புலஸ்தியரே போற்றி, புலகரே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரனுடைய நல்ல புத்தகங்கள் நிறைய இருக்கு, எங்ககிட்ட கேளுங்க சொல்றோம். உடையார், கண்மணி தாமரை, கதர் பெருமான் நிறைய இருக்கு, படிச்சு பாருங்க. கோயில்ல இருந்து கொஞ்ச நேரமாவது படிங்க, நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. புளி சாதம் அல்லது கொள்ளு சாதம், பச்சை பயிர் சாதம் கொடுங்க, காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க, திருஷ்டி குறையும். உங்க மேல வைத்தறிச்சல் ஏகப்பட்டது இருக்கு. 2 நாளும் உங்களுக்கு வைத்தறிச்சல் இருக்கு, பலருக்கு உங்க மேல திருஷ்டி இருக்கு. இதை பண்ணினீங்கன்னா அது இல்லாம போயிடும், அவ்வளவுதான். செஞ்சிருங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. 2 நாளுமே சந்திராஷ்டமம். ஆமா, கவனமா தான் இருக்கணும். வழிபாடு முக்கியம், நிதானம். இன்னும் சரியா சொன்னா புதன்கிழமை சாயந்தரம் 6:30 மணியில இருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் போயிடும். எனவே புதன்கிழமை சாயந்தரம் 6:30 மணியில இருந்து உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனால் செவ்வாய் சரியில்லை, மனசு புத்தி ஒழுங்கா வேலை செய்யாது. 3 நட்சத்திரத்துக்கும் புதன்கிழமை சாயந்தரம் 6:30 இருந்து நல்லா இருக்கு. அது வரைக்கும் செவ்வாய் புதன் சாயந்தரம் 6:30 வரைக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சாயந்தரம் புதன்கிழமை 6:30க்கு அப்புறம் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. எப்போ? புதன்கிழமை சாயந்தரம் 6:30 இருந்து. 2 நாளும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ஓம் வள்ளியம்மையே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, தெய்வானையே போற்றி, தேவ பிரம்மனே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கட்டும். 2 நாளும் சூரியனுக்கும் நிலாவுக்கும் தீபம் காட்டிருங்க, காலையில ராத்திரி. ஏழைகளுக்கும் பசுமாட்டுக்கும் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகழ் படிங்க, கோயில்ல இருந்தே படிக்கலாம், செல்போன்லயே கிடைக்குது. படிங்க, புரியலங்கிறதுக்காக படிக்காம விடாதீங்க, படிப்பது நல்லது, மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், கலக்குறீங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், பிரமாதம். அப்புறம் என்ன, கலக்குங்க. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். மொத்தத்துல உங்க பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம், கலக்குறீங்க, பிரமாதம். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். நாள் முழுக்க மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அங்காரகனே போற்றி, அங்காரகனே போற்றி, அருக்கனே போற்றி, அக்னி வீர பத்திரரே போற்றி, அகோர வீர பத்திரரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாமன் சுவாமிகளுடைய பகை கடிதல் கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. திருவள்ளர் சுடருருவே, சிவகரம் அமருருவே, அருமறை புகழுருவே, அறவர்கள் தொழுமுருவே அப்படின்னு ஆரம்பிக்கும். 10 பாட்டு தான், படிச்சிருங்க, நல்லது. ஆமா, முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. நேயர்களே, செவ்வாய்க்கிழமையான இன்று ஏகாதசி. இன்று விரதம் இருப்பது நல்லது. காலை முதல் அடுத்த நாள் காலை வரை, புதன் காலை வரை பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது, ஞாபகம் வச்சுக்கோங்க. மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டம் உங்க நட்சத்திரமா, மேஷம் அல்லது விருச்சிகம் அல்லது கடகம் அல்லது சிம்மம் உங்க ராசியா. இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு பொதுவா உங்களுக்காக நீங்களோ வேற ஒருத்தரோ தீபம் போடுறது எப்பவுமே நல்லது செவ்வாய்க்கிழமையில. அதுல ஒரு நுட்பமான காரணம் இருக்கு, தெரிஞ்சுக்க வேணாம்.
பண்ணுனா நல்லது. போதும். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.